நான்காவது என்னாகமம். இதுல ரட்சிப்பின் திட்டம் என்னன்னா, கலகம் பண்ணும் ஜனங்களை வனாந்திரத்தின் வழியாக வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக இந்த உண்மையுள்ள தேவன் வழி நடத்துகிறார். எந்த ஜனங்களை வழி நடத்துறாரு? கலகம் பண்றாங்க, அவருக்கு எதிராய் செயல்படுகிற, அவரை பரீட்சை பண்ற ஜனங்களை அவர் வழி நடத்துறார். எதுக்கு வழி நடத்துறார்னா, வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக என்ன செய்கிறார்? அவர் வழி நடத்துகிறார். என்னாகமத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வெளிப்படுகிறார்? உயர்த்தப்பட்ட சர்ப்பமாக வெளிப்படுகிறார். எப்படி ஜனங்க பாவம் செய்யறாங்க, ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த சர்ப்ப வடிவில் ஒரு வெண்கலத்தில் ஒரு சர்ப்பத்தை செஞ்சு ஒரு கோல்ல மாட்டி வைங்க. அந்த கோலை, அந்த சர்ப்பத்தை பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு சுகத்தை வாக்கு பண்ணுகிறார், ஒரு ரட்சிப்பை வாக்கு பண்றாரு. அதை நிறுத்தி வச்சாலும் ஜனங்க என்ன செய்யணும்னா அதை நோக்கி பார்க்கணும். விஷயம் எங்க இருக்கு? தேவன் ஏற்படுத்தின ரட்சிப்பை ஜனங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அதான் ரகசியம். அதேதான் இங்கேயும், உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஜனங்கள் நோக்கி பார்க்கப்படும். அதேதான் இயேசு கிறிஸ்துவே தெளிவா புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு, சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். என்னாகமத்தில் இயேசு கிறிஸ்து உண்மையாக பரிந்து பேசுகிறவராக வெளிப்படுகிறார், வழி நடத்தும் தேவ பிரசன்னமாக வெளிப்படுகிறார்.